ரணிலை ஆதரிக்க வேண்டும் என கூறிய மஹிந்த இப்போது மாறிவிட்டார். பிரசன்ன பகிரங்கம். சஜித்திற்கு ஆதரவு கொடுக்க தயாராகும் மொட்டு உறுப்பினர்கள். பங்களாதேஷ் நாடாளுமன்றக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள். பதவியை இழக்கும் சரத் பொன்சேகா. மக்களை மிரட்டும் அரசாங்கம். திருடர்களை விரட்டுவோம் அடித்து கூறும் அனுரா அணி. ராஜபக்ச குடும்பத்தை பிரித்த ரணில் கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம். அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ரணில் கில்லாடி. நாமல் புகழாரம். பிரித்தானியாவில் வெடித்துள்ள வன்முறை. பயண எச்சரிக்கை விடுத்துள்ள நாடுகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சில வாரங்களுக்கு முன்னர் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சி மாறுபட்ட தீர்மானத்தை எடுத்தால் தாம் சுயாதீனமாக தீர்மானம் எடுப்பேன் எனவும் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டதாக அவர் கூறினார். சமல் ராஜபக்சவும் இதே கருத்தில் இருப்பதாக அமைச்சர் கூறுகின்றார். கட்சி தனி அடியெடுத்து வைத்தால் அதை சமாளிக்க மாற்று வேலை திட்டம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார். ஹம்பகா பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். சஜித் பிரேமதாசவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற கருத்துக்கு பகட்டுவ கீழ்மட்ட உறுப்பினர்களும் இணங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு வெட்கம் என்பதே இல்லை, அவருக்கு எங்கு சரி எவருடனும் ஒன்றாக உட்காரலாம். சஜித் பிரேமதாசவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற கருத்துக்கு பொதுஜன பரமுனவின் கீழ்மட்ட உறுப்பினர்களும் இன்று ஒன்று சேர்ந்துள்ளனர் என்றார். பங்களாதேஷில் ஆளும் அவாமி லீக் அரசுக்கு எதிரான போராட்டம் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்தது. கடந்த ஒரு மாதத்தில் போராட்டத்திற்கு 300 பேர் பலியான நிலையில் நேற்று நடந்த புதிய கலவரத்தில் 100 பேர் வரை உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சூழலில் இன்று அந்த நாட்டின் வன்முறை வெடித்தது. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் டாக்கா நகரிலிருந்து பிரதமர் ஷேக் ஹசீனா சகோதரியுடன் ராணுவ விமானத்தில் வெளியேறினார். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அந்த நாட்டு நாடாளுமன்றத்திற்குள் புகுந்தனர். அவர்களில் சிலர் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ஒரு சிலர் மேசை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிலர் செல்போனில் செல்வி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒரு சிலர் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தவர்களை வீடியோ எடுத்தனர். நாடாளுமன்றத்தின் உள்ளே கூடியிருந்தவர்களில் சிலர் எதனையோ எரித்தலில் அந்த பகுதி முழுவதும் புகை பரவி பல அடி உயரத்திற்கு சென்றது. சிலர் கைதட்டியும் வெற்றி முழக்கங்களை எழுப்பியும் மேசை மீது நடந்து சென்றும் குதித்தபடியும் காணப்பட்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ராஜினாமா செய்யவுள்ளார் என தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவதற்குரிய கட்டுப்பணத்தை பொன்சேகா நேற்று செலுத்தினார். இந்த நிலையிலேயே அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகவுள்ளார் என தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பொன்சேகா முரண்பட்டு வந்தாலும் தவிசாளர் பதவியிலிருந்து அவரை நீக்க முடியாமல் இருந்தது. இதற்கு எதிராக பொன்சேகா தீர்மானத்தில் தடை உத்தரவு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே அவர் பதவி விலகவுள்ளார் என தெரிய வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியில் திருடர்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். அரசு சொத்துக்களை களவாடியவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமது அரசாங்கம் இவ்வாறான திருடர்களை நிச்சயமாக தண்டிக்கும் எனவும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் சமுர்த்தி அஸ்விஸ்ம போன்ற திட்டங்கள் நிறுத்தப்படும் எனவும் செல்வந்தர்களின் பணம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் எனவும் பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனினும் செல்வந்தர்கள் மற்றும் வறியவர்களை இவ்வாறான பிரச்சாரங்களின் மூலம் அச்சுமூட்ட சிலர் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இவ்வாறான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாகவும் இதனை தீர்க்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பத்தையும் அளித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் யோஷித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஊழல்வாதிகள் விலகியமை வரவேற்கத்தக்க விடயம். இன்னும் 50 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் பெரும்பாலும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ராஜபக்ச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தற்போது ராஜபக்சவின் வருகை பொருத்தமானது அல்ல, எனவே சுதந்திரமாக செயல்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்தவர். ஜனாதிபதிக்கும் எமக்கும் இடையில் எவ்வித டீல் அரசியலும் கிடையாது. கட்சியை பாதுகாத்துக் கொள்வதே சிறந்த தீர்மானத்தை எடுத்தோம் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சியின் நிறைவேற்றுக்குழு ஏகமனதாக எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக குறிப்பிட்டார்கள். நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்கள் மத்தியில் பொய்யாக விமர்சிப்பது பயனற்றது. பொதுஜன பெரமுனவை விட்டு சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணைவார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சலூன் கதவு திறந்துள்ளது என்று குறிப்பிடுவர். ஆகவே விலகிச் செல்பவர்களை பலவந்தமாக தடுத்து வைக்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் திறமையானவர். கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்காமல் தனிப்பட்ட முறையில் கட்சிகளின் உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கட்சிகளை பிளவுபடுத்துவது ஜனாதிபதியின் செயல்பாடாகும். ஜனாதிபதிக்கும் எமக்கும் இடையில் எவ்வித டீல் அரசியலும் கிடையாது. கட்சியின் கொள்கைக்கு அமைய நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். கட்சியின் உறுப்பினர் இல்லாத ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவது சாத்தியமற்றது. எமது ஜனாதிபதி வேட்பாளரை நாளை அறிவிப்போம் என்றார். பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று சில நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அங்கிருக்கும் தங்கள் நாட்டவர்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வன்முறை வெடித்துள்ளதால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரித்தானியாவில் உள்ள தங்களது நாட்டவர்களுக்கு சில நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. முதலாவது பயண எச்சரிக்கை விடுத்த நாடாக மலேசியா லண்டனில் இருக்கும் உயர்ஸ்தானிகர் மூலம் மலேசிய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பிரித்தானியாவுக்கு செல்லும் மற்றும் பிரித்தானியாவில் இருக்கும் மலேசிய நாட்டவர்கள் போராட்டங்கள் நடக்கும் இடங்களிலிருந்து விலகி இருக்குமாறும் கவனமாக இருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கனடாவும் ஆஸ்திரேலியாவும் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்து பயண எச்சரிக்கை விடுக்காமல் தங்கள் குடிமக்கள் போராட்டங்கள் நடைபெறும் இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று வன்முறை வெடிக்கக்கூடும் என்றும் போக்குவரத்து இடையூறும் தாமதமும் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது.